என்னடா ஆரம்பிக்கும்போது இப்படி ஆரம்பிக்கிறானேன்னு பார்க்காதே, கொஞ்சம் கொடுமையான வீடியோ தான் இது. அதாவது இந்த திருநெல்வேலினா அல்வா, திருப்பதினா லட்டு அப்படின்றோம்ல, அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல திருப்பூர் வரதட்சணை கொடுமை அப்படின்ற ஒரு டேக் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே திருப்பூர்ல பாத்தீங்கன்னா ரித்தன்யா அப்படின்ற ஒரு பொண்ணு இதே வரதட்சணை கொடுமையால உயிரிழந்தாங்க. அந்த ரித்தன்யாவை தொடர்ந்து அதே திருப்பூர்ல 11 மாதமே ஆன, அதாவது கல்யாணம் ஆகி 11 மாதமே ஆன ஒரு பொண்ணு, அவங்க பேரு பிரீத்தி, அவங்க கணவரோட சைட்ல இருந்து நடத்தப்பட்ட வரதட்சணை கொடுமையால அவங்க உயிரை அவங்களே மாச்சிக்கிட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு இறந்து போனாங்கல்ல, அந்த பிரீத்தி, அவங்களோட கணவர் உட்பட 3 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாடியை வாங்கியிருக்காங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணாதான் நாங்க பாடியை வாங்குவோம்னு சொல்லி அந்த பாடியை வாங்கிட்டு போயிருக்காங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம். அதாவது அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆள் வேலைக்கே போலையா, அதாவது கணவர் வந்து வேலைக்கே போலையா, அவங்களுக்கு வந்து வாடகை பணமே பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா வருது. அதை வச்சு குடும்பத்தை ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் பண தேவை ஏற்பட்டு இருந்திருக்கு. அதனால வந்துட்டு பிரீத்திக்கு வந்து ரொக்க பணமா பாத்தீங்கன்னா அவங்க கல்யாணத்தப்ப அவங்க அப்பா கொடுத்துருந்திருக்காரு 20 லட்சம் ரூபா. அந்த பணத்தை மொத்தமா சுருட்டி இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணோட அக்கௌண்ட்ல இருந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அது செலவு பண்ணது போக பிரீத்தியோட குடும்பத்துல என்னமோ பூர்வீக சொத்துன்னு பிரிச்சதுல அந்த பொண்ணோட பங்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் இருந்திருக்கு. அதையும் வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க கொடுமை தாங்க முடியாம அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தான் உயிரை தானே மாச்சு. ஒரு யுகமே ஆனாலும் இந்த வரதட்சணை கொடுமை மேட்டர் மட்டும் இந்த தமிழ்நாட்டில் மாறவே மாறாதுன்னு நினைக்கிறேன். முக்கியமா அந்த பெல் தற்கூரி பயலுக்கு.